மருத்துவர் ராமதாஸுக்கு வந்து நாங்கள் பணம் கொடுக்குற அளவில் நாங்கள் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு ஒரு படி அந்த வார்த்தைக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களிடம் பணம் வாங்கி கொண்டு பாமக தலைவர் வந்து சைலண்ட் ஆகிட்டார்ன்றதை இன்னும் கூட பெருசாக சொல்லலாம், எல்லா ஊடகத்திலையும் சொல்லலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றக்கூடிய தொண்டன் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறான்னு சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் சாத்தியம், வேறு எந்த கட்சியும் சாத்தியம் கிடையாது. எங்களுடைய தலைவருடைய குரலை தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு லட்சக்கணக்கான மக்கள் ஜனவரி 26ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடந்த மாநாட்டில் திரண்டு காட்டியவர்கள். நாடாளுமன்றத்தில் அல்லாஹூ அக்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இஸ்லாம் சகோதரர்களை நாடாளுமன்ற அவையில் அப்படி ஒரு குரலை எழுப்பியது கிடையாது. சிஏஏ வரும்போது கூட முதல் குரலாய் ஒலித்தவர் அண்ணன் திருமாவர்கள். பாபர் மசூதி தீர்ப்பு வருகிற போது இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு கருத்து தெரிவிக்காத போது, ஒரு அறிக்கை தெரிவிக்காத போது, ஒரு கண்டனம் தெரிவிக்காத போது முதல் குரலாய் இந்தியாவில் 10.5% இடஒதுக்கீடு வாங்கி தர சொல்லி எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் அவர்கள் ராமண்ணா அதை நடைமுறைப்படுத்த முடிஞ்சதா? ஆனாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் 10.5 விழுக்காடு பாட்டாளி மக்களுக்கு தரணும், வன்னிய சமூக மக்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு விடுதலை உதய அவர்கள் உரையில் பேசுகிற போது எனக்கு அரசியல் வழிகாட்டி அண்ணன் திருமா அவர்கள், அதே போலவே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவருடைய குரலை நான் சட்டப்பேரவையில் கேட்கும் போது அவருடைய ரசிகன் என்று சொன்னார். அந்த அளவிற்கு விடுதலை சிறுத்தை கருத்தியல் ஆழமாக சென்று இருக்கிறது மக்கள் மத்தியில் என்பதற்கு அவரே ஒரு சான்றாக இருக்கிறார். திமிரி எழு திருப்பி அடி அப்படி வந்து இன்னும் அதனுடைய இது நமக்கு தேவைப்படுதா? அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். என்னை நீ அடக்க நினைத்தால் நான் அடங்க மறுக்கிறேன்னு சொல்கிறேன், என்னை அடித்தால் அடிப்பேன்னு சொல்கிறேன். என்னை நீங்கள் அடிப்பீங்க, நான் அடி வாங்கணும், நீங்கள் அது இருக்கா யாருக்கிட்ட அது நான் அடி வாங்கணும் இருக்கா? என்ன விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமான முழக்கம் கிடையாது. தமிழ் தேசிய அரசியல் என்பது இங்கே சாதி ரீதியாக தான் இருக்குது. தமிழ் தேசியன்னு சொன்னாலே ஈழத்தமிழர்களை வைத்து தான் தமிழ் தேசியம் சொல்கிறாங்க. உள்ளூர் தமிழன் யாரும் தமிழ்னு சொல்கிறதில்லை. இப்போ ஈழத்தில் விடுதலை புலிகள் இருந்தார்கள், அண்ணன் பிரபாகரன் இருந்தார், அவரை வைத்து கொண்டு இங்கே அரசியல் தமிழ் தேசியம் அந்த தேசியம் இந்த தேசியம்னு சொன்னாங்க. இப்போ அவர் அங்கே இல்லை, விடுதலை புலிகளும் இல்லை. இப்போ எங்கே போச்சு அந்த தமிழ் தேசியம்? ராமதாஸ் நேரடியாக சொல்லுவோம், 19 சமுதாயத்தை எல்லாம் அனைத்து கூட்டமைப்புன்னு ஒரு 19 சமுதாயத்தை ஒன்றாக்கி ஒரு சமூகத்தை எதிர்க்க வைத்தார். இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் எங்கே போனாங்க? ஏன் கேட்கல? இங்கே மதவாதமும் சாதிவாதமும் வேறு ஒன்றி கிடக்கிறது. அதற்கு துணையாய் மதவாத சக்தியோடு இன்றைக்கி ராமதாஸ் போய் அங்கே மண்டிட்டு கிடக்கிறார். இங்கே தமிழ் தேசியன்றது ஒன்று கிடையாது, சாதிய தேசியம் தான் இங்கே இருக்குது. நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கூகா பகலவன் வந்திருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். 18வது மக்களவை தேர்தலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 இலக்கில் வந்து நீங்கள் களத்தை காண்றீங்க, தேர்தல் களத்தை காண்றீங்க. அதனுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? எங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. எங்களுக்கு எதிரி என்பவர்களே எங்களுடைய இலக்கில் இல்லை. அதனால் நாங்கள் வெற்றி எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. அதே போன்று மக்களுடைய பெருவாரியான ஆதரவும் போகின்ற இடங்களில் பெருவாரியாக இருக்கிறது. உற்சாகமான வரவேற்பு, மகிழ்ச்சியான வரவேற்பு. எங்கள் தலைவர் அவர்கள் செய்திருக்கிற பல்வேறு சாதனைகள் இன்றைக்கு எடுபட்டு இருக்கிறது என்பது மக்கள் முன்னால் பார்க்க முடிகிறது. அதை வரவேற்கக்கூடிய அளவில் தான் மக்கள் காத்திருக்கிறார்கள். வரவில்லை என்றாலும் வருத்தப்படுவதற்கில்லை, அவர் வரவில்லை என்றாலும் செய்யக்கூடியவர் அப்படின்ற நிலையில் வரவில்லை என்று ஒரு வரவில்லை வந்து எப்படி நினைக்கிறேன். அதாவது ஒரு ஊருக்குள்ளே போகிறேன்னு சொன்னால் ஒரு சின்ன ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவிலேருந்து முனையில் தான் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். 6 சட்டமன்ற தொகுதி வந்து ஒரு நாடாளுமன்றமாக இருக்குது, வேகமாகவே போக வேண்டிய நேரம், அதுபோல் குறுகிய காலம் இருக்கிறது. நம்ம கால இடைவெளி பெருசாக இல்லை, ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால அதனால் வந்து மக்களே வந்து உள்ளே வரலாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் எங்களுக்கு சரியாக இருக்கும், உங்களோட மேலே எங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லைன்னு சொல்லி மக்களுடைய ஆர்ப்பரிப்பு வந்து எங்களால் பார்க்க முடியுது. அந்த ஆர்ப்பரிப்பு எங்களுக்கு கண் முன்னால் வெற்றியாக தெரியும். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அண்ணன் அவர்கள் வந்து மருத்துவர் ராமதாஸிடம் வந்து 50 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் கேண்டிடேட் வந்து எங்களுக்கு எதிராக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து 50 கோடி ரூபாய் வந்து இந்த தேர்தல் செலவுக்காக வாங்கப்பட்டதாக வந்து பரவலாக வந்து உங்களுக்கு தெரியும். அந்த குற்றச்சாட்டு எழுந்த வண்ணம் இருக்குது. பல வலைதளங்களில் அந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது இரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்க. அதுபோல் வந்து உள்ளபடியே இதை நினைக்கும் போது நகைச்சுவையாகவும் இருக்குது, வயிறு வலிக்கிற சிரிப்பாகவும் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவர் ராமதாஸுக்கு வந்து நாங்கள் பணம் கொடுக்குற அளவில் நாங்கள் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு ஒரு படி அந்த வார்த்தைக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களிடம் பணம் வாங்கி கொண்டு பாமக தலைவர் வந்து சைலண்ட் ஆகிட்டார்ன்றதை இன்னும் கூட பெருசாக சொல்லலாம், எல்லா ஊடகத்திலையும் சொல்லலாம், அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. அப்படியே சொல்லிட்டோம், நல்லது தானே. எங்ககிட்ட பணம் வாங்கிக்கணும் அவங்க சைலண்ட் ஆகிறன்றது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதில் வந்து மாற்றத்தை சொன்னவர்களுக்கு சர்க்கரை போடணும், அது ஒரு செய்தி. அமைச்சரே வந்து 50 கோடி ரூபாய் வந்து அதுதான் சொல்கிறேன். ஒரு அமைச்சர் வந்து எங்களுக்கு வேலை செய்கிறதாகவும் அமைச்சர் எடுத்து போய் கொடுத்து ராமதாஸ் அவர்கள் சைலண்ட் ஆகிறது தான். இது எவ்வளோ பெரிய பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற ஒரு விஷயமா இருக்குது பாருங்கள். இது முட்டாள் கூட இந்த மாதிரி செய்தியை சொல்லுவானா? ஒரு பொது அறிவு நம்ம சொல்கிறவனுக்கு ஒரு கட்சி நடத்துகிற ஒரு முதுபெரும் தலைவராக இருக்கக்கூடியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவங்க கட்சி வந்து செல்வாக்கு நிறைந்த மத்தியில் மந்திரியாக இருந்த கட்சி, சட்டப்பேரவையில் பரவலான பெரிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருந்த கட்சி. அந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் பணம் கொடுத்து அவர் பெற்றுக்கொண்டார் என்பது அரசியல் அரங்கில் இப்படி ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை சொல்லுவது கொச்சையாக நான் பார்க்கிறேன். இதை விட மட்டமான அப்போ விடுதலை சிறுத்தைகள் மட்டமாக பார்க்குறத மருத்துவர் ராமதாஸ் மட்டமாக பார்க்குற செயலாக தான் இது இருக்குது. இது வந்து விடுதலை சிறுத்தைகள் ஏதோ விமர்சனம் செய்வது போல் சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் மகிழ்ச்சி, 50 கோடி ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா எங்களுக்கு மகிழ்ச்சி. அதை வாங்கிக்கிறாங்க, பெரிய லெவலில் வளர்ந்துருச்சு. எங்களுக்கு 50 கோடி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் சொல்கிறாங்க இல்லை, அது மகிழ்ச்சி எங்களுக்கு. அதை வாங்கிக்கிறாருன்றது எவ்வளோ பெரிய இழுக்கு. அப்போ இழுக்கான வார்த்தையை விடுதலை சிறுத்தைகளை வந்து விமர்சனம் செய்கிற பார்வையில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் நீங்கள் இழுக்கில் தள்ளி வச்சுருக்கீங்க, அவங்கள அசிங்கப்படுத்துறீங்க. இது மூலமாக நான் சொல்கிறேன். இது வந்து யார் பேட்டி கொடுத்தாரோ அதை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அல்லது அந்த கட்சியில் இருக்கிற மேலிட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் அதை என்னன்னு பார்த்து அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். மத்தியில் ஆளக்கூடிய மோடி பாஜகவுடைய மிக கடுமையான எதிர்ப்பாளர் திருமாவளவன் அவர்களை எப்படியாவது துவக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் செய்கிறாங்க. அதையெல்லாம் முறியடிக்க தம்பிமார்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதாவது பகல் கனவுன்னு சொல்லுவாங்க, காலன் நீருன்னு சொல்லுவாங்க. அதாவது பாஜக வந்து காணல் நீர், பகல் கனவு காணுது. அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து பகல் கனவு காண்றாங்க தான் நான் சொல்ல முடியும். அதாவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் தொடக்க காலங்களில் இந்த நிமிடம் வரையில் அடக்குமுறையிலே சந்தித்து வந்தவர்கள். அதே போல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றக்கூடிய தொண்டன் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறான்னு சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் சாத்தியம், வேறு எந்த கட்சியும் சாத்தியம் கிடையாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் எங்களுடைய தலைவருடைய குரலை தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு லட்சக்கணக்கான மக்கள் ஜனவரி 26ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடந்த மாநாட்டில் திரண்டு காட்டியவர்கள். யாருக்கு எந்த பின்புலமும் கிடையாது, யாருக்கிட்ட யாரும் உதவி செய்யலை. ஒரு கட்சி ஒரு மாநில மாநாடு நடத்துதுன்னு சொன்னால் அந்த கட்சி வந்து பெருவாரியாக வண்டி வாகனங்கள் வைப்பதற்கு பணம் தருவது தான் வழக்கம். ஆனால் விடுதலை சிறுத்தைக்கு அப்படி தானாக சேர்ந்த கூட்டம்ன்றீங்க. இது தானாக சேர்ந்த கூட்டம், இது உணர்வு உள்ள கூட்டம். எங்கள் தலைவர் வந்து எங்களை வந்து எவ்வளோ தூரம் மேலோக்கி வச்சிருக்கிறான்றது எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அன்பாகவும் எங்களுக்கு காக்கிற ஒரு எல்லை காத்தானாகவும், இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கான ஜீசஸ்னு கூட சொல்லலாம். அவர் அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் வந்து எங்களுடைய உழைப்பையோ எங்களுடைய வளர்ச்சியோ பாஜக போன்ற கட்சிகளால் ஒன்றும் எந்த நாட்களிலும் எந்த நேரத்திலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. இப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஆழமாக பேசுறதுனால சிறுபான்மையுடைய மக்களுடைய வாக்கு நிச்சயம் விசிகாக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா? 100% இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் அல்லாஹூர் அக்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது வரைக்கும் இஸ்லாம் சகோதரர்களை நாடாளுமன்ற அவையில் அப்படி ஒரு குரலை எழுப்பியது கிடையாது. அது மட்டுமல்ல, சிஏஏ வரும்போது கூட முதல் குரலாய் ஒலித்தவர் அண்ணன் திருமாவர்கள். இன்னொன்று, பாபர் மசூதி தீர்ப்பு வருகிற போது இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு கருத்து தெரிவிக்காத போது, ஒரு அறிக்கை தெரிவிக்காத போது, ஒரு கண்டனம் தெரிவிக்காத போது முதல் குரலாய் இந்தியாவிலே ஒலித்த குரல் விடுதலை சிறுத்தை தலைவர் அன்பு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் குரல் தான். அவர்கள் நன்றியோடு பார்த்தால் ஒரே ஒரு ஓட்டு கூட தவறாமல் பானை சின்னத்தை தான் போடணும்.
அண்ணா திருமாவளவன் தான் வெற்றி பெற செய்யணும். அதே போல் விழுப்புரம் சிதம்பரம் ரெண்டுத்துக்கும் சொல்கிறேன், ரெண்டும் சேர்த்து அவர்கள் வெற்றி வாய்ப்பை தேடி தரணும். நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு அவங்க நினைக்கணும். அதுதான் நன்றியோடு செய்யக்கூடிய செயல். அப்படி அவருக்கு செயல்னு சொன்னால் அவர்கள் மீது அவர்களே மண்ணெல்லி போட்டுக்கிறது தான் அர்த்தம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அதாவது வந்து அவர் நிற்கக்கூடிய அந்த சிதம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் முழுவதும் மேல் ஜாதியுடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதியாக இருக்கக்கூடியதில் அவருடைய வரவேற்பு எப்படி இருக்குது? திருமாவளவனுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு எப்படி இருக்குது? அங்கே இருக்க மக்கள் வந்து சாதியெல்லாம் மறந்துவிட்டு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க தயாராகிட்டாங்களா? 1999 தான் முதலாக எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து சிதம்பரம் நாடாளுமன்றத்தோட அறிமுக வேட்பாளராக நின்றாங்க. அன்றைக்கு சாதி வெறியர்கள், அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, நேரடியாக சொல்லுவோமே, பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு செய்தி குடிசைகள் எல்லாம் கொளுத்தி அவர்களுடைய வன்மத்தை கக்கினார்கள். ஆனால் படிப்படியாக அந்த பாட்டாளி சொந்தங்களை ஏமாற்றம் அடைந்து இருக்கிறார்கள் என்பதை 2024க்குள்ளாக புரிந்து கொண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் எம்பிசி மக்களுக்கு இடஒதுக்கீட்டை நாடாளுமன்றத்தில் தடுக்க மறுத்த ஒன்றிய அரசை அது கேள்வி கணையில் எழுப்பி அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லியது அன்பு தலைவரான எழுச்சி தமிழர் தான். இன்றைக்கி பாட்டாளி சொந்தங்களுக்கு குரல் எழுப்புகிறது அவர் தான். 10%, 10.5% இடஒதுக்கீடு வாங்கி தர சொல்லி ட்ராமா ஆடினாங்க. எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ் அவர்கள் ட்ராமா ஆடினாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடிஞ்சதா? ஆனாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் 10.5 விழுக்காடு பாட்டாளி மக்களுக்கு தரணும், வன்னி சமூக மக்களுக்கு தரணும்னு சொல்கிறது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக பார்க்குற அந்த செயல் பொய்த்து போய்விட்டது. அதாவது இது உலகத்திலே வந்து மிக சிறந்த ஒரு பேச்சாளர், ஆக சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர் நிற்கக்கூடிய அந்த தொகுதியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அன்பு சகோதரர் உதய அவர்கள் உரையில் பேசுகிற போது எனக்கு அரசியல் வழிகாட்டி அண்ணன் திருமா அவர்கள் என்று சொன்னார். அதே போலவே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுடைய குரலை நான் சட்டப்பேரவையில் கேட்கும்போது அவருடைய ரசிகன் என்று சொன்னார். அந்த அளவிற்கு விடுதலை சிறுத்தை கருத்தியல் ஆழமாக சென்று இருக்கிறது மக்கள் மத்தியில் என்பதற்கு அவரே ஒரு சான்றாக இருக்கிறார் எங்களுக்கு. அதனால் வந்து நிச்சயம் விடுதலை சிறுத்தைகளின் குரல் எங்கேயும் ஒலிக்கும், எப்போதும் மக்கள்கிட்ட போய் சேருதுன்றதை அவர் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து எங்களை வந்து அந்நியப்படுத்தி விட முடியாது, எல்லோருக்கிட்டையும் சேர்க்கத்தான் முடியும். இனிமேல் எங்களை யாரையும் விடுதலை சிறுத்தைகளை அந்நியப்படுத்தி யாராலையும் பேச முடியாது, எங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படி உதயநிதி அவர்கள் அவர் உண்மையான கருத்தை சொல்லியிருக்கிறார், மக்களிடம் போய் சேர்ந்திருக்கிற மகிழ்ச்சி தருது. 2021 விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாக்கு சதவீதத்தை விட இந்த தேர்தலில் வந்து வாக்கு சதவீதம் கூடுதலாக கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது வாக்கு அதிகமாக வந்ததா இல்லை குறைந்ததா? இல்லை, அதாவது எங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய வாக்கு வங்கிகள் பெருகி கொண்டு தான் இருக்குது. எங்களுக்கு கீழே இறங்கவே இல்லை. எங்களுடைய சதவீதம் கூடிக்கிட்டே இருக்கிறதே தவிர எங்களுக்கு வந்து குறையவே இல்லை. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் விடிய எண்ணி அவங்க வந்து ஏதோ அடுத்தது நான் வரேன் அது மாதிரி சொன்னதுனால வந்து இந்த முறை இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. இந்த முறை 1,00,000க்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் தலைவர் வென்று வருவார். இந்த நாட்டு மக்களுக்கு விடியலுக்குள்ளே சொல்லிடுவார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் திருமாவளவன் அந்த சமுதாயத்துக்கு இதுவரை செய்த பணிகள் என்ன? 1990 விடுதலை சிறுத்தைகள் தோன்றிய இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் தோன்றிய பிறகு கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் வந்து 1999, 2000 இதுக்குள்ளே நீங்கள் வந்து கிபின்னு எடுத்துக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் அதிகார வரம்புக்கு வந்த பிறகு அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அது சார்ந்த சமுதாயம் வளர்ச்சி கண்டிருக்கா? விடுதலை சிறுத்தை ஆரம்பத்தில் தேர்தலிலே நாங்கள் போட்டியிட போவோம், தேர்தல் ஆனால் அதிகாரம் ஒன்று இருந்தால்தான் மட்டும் எதையும் அதிகாரத்துக்கு வந்த பிறகு வந்து ஏதாவது சாதிச்சு விடுதலை சிறுத்தைகள் வருகை வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? வளர்ச்சி நல்லா அடைஞ்சிருக்கு. இப்போ வந்து எங்கள் விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்களை தாண்டி மற்ற பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்கள் தலைவரிடத்தில் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி உதவிகளை கேட்டு தான் வராங்க. அது குறிப்பாக வந்து கல்வி சம்பந்தமாக, கல்வி இந்த கல்லூரியில் படிக்கணும், இந்த மருத்துவம் படிக்கணும், இங்கே என்ஜினியர் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் நேரடியாக எந்த கல்லூரி முதல்வரோ அவருடைய தொடர்பு கொண்டு இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், சமுதாயத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து சமுதாயம்னா ஒரு சமுதாய தலைவர் சொல்கிறீங்க, பரவலாக எல்லாருக்கும் செய்கிறாருன்னு சொல்கிறேன் நான். விடுதலை சிறுத்தை வருகை வந்து எல்லாருக்கும் இந்த சமூகத்தில் இருக்கிற பெரிய கல்வி திருமான வருகைக்கு பிறகு பெரிய கல்வி நாங்கள் பெற்று கொண்டு எங்கள் குடும்பமே சான்றதுக்கு என் பசங்களும் நல்ல கல்லூரியில் படிச்சுக்கிறாங்க.
நல்ல பள்ளியில் படிச்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் நான் என்றதை விட எங்கள் தலைவர் தான். அது மாதிரி என் கட்சியில் இருக்கிற புரட்சி. ஆமாம், எங்கள் கட்சியில் இருக்கிற பெருவாரியான தொண்டர்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நல்ல கல்வி படிச்சுக்கிறாங்க, மருத்துவர் படிச்சிருக்கிறாங்க, என்ஜினியர் படிச்சுக்கிறாங்க, வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க. அது எல்லாமே எங்கள் தலைவர் கொடுத்தது. அதுபோல் பிற சமூகத்தை தேடி வரவங்களுக்கும் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வந்து தர்றது வந்து ஒரு சிறப்பாக இருக்குது. செஞ்சுக்கினே இருக்கிறாரு, செஞ்சு காட்டிக்கினே இருக்கிறாரு. அது இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் கேட்கலாம், அவங்களே சொல்லுவாங்க, தாராளமாக சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது வளர்ச்சி தான். அவர் வருகை வந்து எல்லா மக்களுக்கும் வளர்ச்சி தான். திமிரி எழு திருப்பி அடி அப்படி வந்து இன்னும் அதனுடைய இது நமக்கு தேவைப்படுதா இந்த காலகட்டத்தில்? எப்பவும் தேவைப்படுது. மனிதன் கடைசி நிமிடம் அவன் இடுகாடு செல்லும் வரையில் அந்த முழக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிறது. அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம். என்னை நீ அடக்க நினைத்தால் நான் அடங்க மறுக்கிறேன்னு சொல்கிறேன், என்னை அடித்தால் அடிப்பேன்னு சொல்கிறேன். என்னை நீங்கள் அடிப்பீங்க, நான் அடி வாங்கணும், நீங்கள் அது இருக்கா யாருக்கிட்ட அது நான் அடி வாங்கணும்னு இருக்கா என்ன? அதனால் என்னை ஏன் நீ அடக்க நினைக்கிற? முதல்ல அதுவே தப்பாச்சே. நீ யார் என்ன அடக்க நினைக்கிறதுக்கு? நீங்கள் யார் என்ன அடிக்கிறதுக்கு? நீங்கள் அடிக்கும்போது நான் அடி வாங்கணும்னு ஏதாவது இருக்கா? நான் திருப்பி அடிப்பேன். நான் சாகும் வரை அது என்னோடு இருக்கும். விடுதலை சிறுத்தை கடைசி தொண்டன் இருக்கும் வரையில் அது அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமான முழக்கம் கிடையாது. அது உலகத்தில் எங்கெல்லாம் அடக்குமுறை நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த முழக்கம் வெகுண்டேடும். அதனால் வந்து மனிதன் இருக்கும் வரையில் அந்த முழக்கம் தேவைப்படுது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுது. சரி, சென்ற தேர்தலில் வந்து இந்த மாமன்னன் திரைப்படத்தில் காட்டின போல் வந்து அந்த ஒரு டென்ஷன், அவர் உள்ள களத்தில் இறங்கி அந்த பணி செய்யலைன்னா அவர் அந்த வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இப்போ வந்து அதே மாமன்னனாக இருப்பாரா, வெற்றி பெற்ற மாமன்னனாக வருவாரா? மன்னனாக வருவார். அந்த 19 அந்த தேதி என்ற 10 மணிக்குள்ளாக 11, 12 மணிக்கெல்லாம் ஜூன் 4 எங்கள் தலைவர் வந்து அதான் தான் சொல்கிறேன், அந்த ஜூன் 4 வந்து 10 அல்லது 12க்குள்ளாக வெற்றி வாகை சூடி வெளியில் வருவார். தமிழகத்தில் உச்சபட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார், மன்னனாகவே வருவார். தமிழ் தேசிய சார்ந்த தோழர்கள் வந்து திருமாவளவன் அண்ணனுக்கு வந்து எப்பேற்பட்ட சப்போர்ட்டு தரப்போகிறாங்க? ஏதாவது கொடுத்துருக்காங்களா, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா? ஒரு சில அமைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது வந்து தமிழ் தேசிய அரசியல் என்பதே இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சனக்குள்ளாக தான் இருக்குது. தமிழ் தேசிய அரசியல் என்பது இங்கே சாதி ரீதியாக தான் இருக்குது. தமிழ் தேசியன்னு சொன்னாலே ஈழத்தமிழர்களை வைத்து தான் தமிழ் தேசியம் சொல்கிறாங்க. உள்ளூர் தமிழன் யாரும் தமிழ்னு சொல்கிறதில்லை. இப்போ ஈழத்தில் விடுதலை புலிகள் இருந்தார்கள், அண்ணன் பிரபாகரன் இருந்தார், அவரை வைத்து கொண்டு இங்கே அரசியல் தமிழ் தேசியம், அந்த தேசியம், இந்த தேசியம்னு சொன்னாங்க. இப்போ அவர் அங்கே இல்லை, விடுதலை புலிகளும் இல்லை. இப்போ எங்கே போச்சு அந்த தமிழ் தேசியம்? அப்போ உள்ளூர் தமிழ் பாதிக்கு போடும்போது பேசாத தமிழ் தேசியம், பிற நாடுகளில் இருப்பவர் மட்டும்தான் தமிழ் தேசியம் பேசுவீங்களா? உள்ளூர் தமிழ் தேசியம் பேச மாட்டீங்களா? இந்த கேள்வியே வந்து விந்தையானது. அது என்ன தமிழ் தேசியம்னு ஒன்று எனக்கு புண்ணியம் இல்லை. ஆனால் தமிழ் மக்களுக்காகவும் பாதிக்கப்படுற மக்களுக்காகவும் நடுநிலையோடு குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவராக இருக்கிறார் அன்பு தலைவரான எழுச்சி தமிழர். அவருக்கு நாம் எல்லாம் இவர் இது மாதிரி இருக்கிறாரு, புதுவிதமாக இதுவரையே பார்க்காத அரசியல் தலைவராக இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டிய மக்கள் ஏற்றுக்கொள்ளாத இருப்பது வருத்தமாக தான் இருக்குது. இன்னை வரைக்கும் அது வகுடாகவும் இருக்குது. இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து நீங்கள் ஓரந்தள்ளி வைத்து விட்டு ராமதாஸ் நேரடியாக சொல்லுவோம், 19 சமுதாயத்தை அனைத்து கூட்டமைப்புன்னு ஒரு 19 சமுதாயத்தை ஒன்றாக்கி ஒரு சமூகத்தை எதிர்க்க வைத்தார். இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் எங்கே போனாங்க? ஏன் கேட்கல? இது சரியானு கேட்டாங்க. நாடக காதல் இன்றைக்கி கூட ராமதாஸ் அவர்கள் அவர் அறிக்கையில் வந்து நாடக காதல் வந்து நாங்கள் ஒழிப்போன்னு சொல்லி, நாடக காதலை எப்படி ஒழிப்பார்? நாடக காதல் என்ன ஒன்று பண்ணாங்க? அவர் பார்த்தாரு. யாருக்கிட்ட வந்து யார் சொன்னது நாங்கள் நாடக காதல் செஞ்சுன்னு? யார் போய் இவர்கிட்ட முறையிட்டாங்க? இவர்கிட்ட யார் வந்து பஞ்சாயத்துக்கு போனாங்க? இல்லை இது நாடக காதல் இவர் எப்படி கண்டுபிடிச்சார்? யார் சொன்னது? இதை ஒழிப்பேன்னு வேறு சொல்கிறாரு. இந்த தமிழ் தேசியவாதி இதையாச்சும் கண்டுச்சாங்களா? எப்படியா தேர்தல் அறிக்கையில் இப்படி ஒரு மோசமான ஒரு அறிக்கையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கேட்கலாம்ல? இங்கே மதவாதமும் சாதிவாதமும் வேறு ஒன்றி கிடக்கிறது. அதற்கு துணையாய் மதவாத சக்தியோடு இன்றைக்கி ராமதாஸ் போய் அங்கே மண்டிட்டு கிடக்கிறார். அங்கே போய் மண்டிட்டு கிடக்கிறார். அதனால் வந்து இங்கே தமிழ் தேசியன்றது ஒன்று கிடையாது, சாதிய தேசியம் தான் இங்கே இருக்குது. தமிழ் தேசியன்றது முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த வரைக்கும். தோழர், இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய அந்த பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்தது. அண்ணன் உண்மையிலே வந்து மாமன்னனாக வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி தோழர். நன்றி.